ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு வாழ்க்கை அனுபவம். கல்லூரி நாட்கள் பஸ் பயணம். இந்த பதிவுக்கு காரணம் என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்னால் நான் டிவி சுந்தரமையங்கார் அவர்களை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்தேன். அதில் டிவிஎஸ் டவுன் பஸ்களை பற்றி பேச்சிருந்தது. கல்லூரி நாட்களில், அதாவது 1964-65, நான் அப்பொழுது ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸில் படித்து கொண்டிருந்தேன். அதிகமாக ட்ரெயினில் போயிட்டு வந்தேன். பஸ் அனுபவம் இல்லை. 65-68 என்னோடய பிஎஸ்சி கிளாஸில் ஸ்ரீரங்கத்தில் இருந்த நண்பர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். நாங்கள் 4 பேரும் பஸ்ஸில் காலேஜுக்கு பயணிப்போம். என்ன விஷயம்னா, ஸ்ரீரங்கத்துலேருந்து காலேஜுக்கு போகும்படியாக அந்த சமயத்தில் சில பஸ்ஸுகள், டிவிஎஸோட பஸ்ஸுகள் கரெக்டாக டயத்துக்கு வரும். ரூட் நம்பர் 43ன்னு ஒன்று இருந்தது. அது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்திலிருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற பஸ்ஸு. அப்புறம் 8108 இது பஸ்ஸோட நம்பர். அது ரூட் நம்பர் 1, ஸ்ரீரங்கம் டு திருச்சி ஜங்ஷன். 8476 அப்படின்னு இன்னொரு பஸ்ஸு, அதுவும் ரூட் நம்பர் 1. அதெல்லாம் பஸ்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்கிறேன், அவ்வளோ ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜங்ஷனுக்கு போகக்கூடிய பஸ். நாங்கள்லாம் டிவிஎஸில் பஸ் பாஸ் வாங்கியிருந்தோம். ஸோ பஸ் பாஸில் அவங்க லீவு நாளைக்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. வீக் டேஸ் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு பக்கம் போனால் அந்த ஒரு கட்டா இருக்கும். அந்த கட்டாத்தில் ஒரு கிராஸ் போடுவார். திரும்பி வரும்போது அதே கட்டாத்தில் அந்த இன்னொரு கிராஸையும் போட்டுருவார். அதாவது அன்றைய எங்களுடைய பயணம் இதுக்கு மேல் செய்ய முடியாது பஸ்ஸில் அப்படின்னு. இதெல்லாம் ரெகுலராக இருந்தது. அப்புறம் பஸ்ஸில் ஏற்றுற போது இடமில்லைன்றவர் கண்டக்டர். 25 பேர்னால் 25 பேர் தான் ஏற்றுவார். அதுக்கோசரம் யாரும் முண்டி அடிச்சுன்னு போக மாட்டோம். எல்லோரும் போகிறோம், கரெக்டாக வரிசையில் நிற்போம். அதையும் என்ஷூர் பண்ணிப்பார், கரெக்டாக ஏற்றிடுவார். டிவிஎஸ் பஸ்ஸில் போகிறதே ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும். வண்டியோட சத்தம், வண்டியோட ஸ்பீடு, அப்புறம் அதனுடைய சேஃப்டி, இதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப ஒரு உயர்வான நிறுவனம் தான் டிவிஎஸ்ங்கிறது சாதாரணமாகவே புலப்படும். 8108 தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர் பஸ் எங்களுக்கு. அதில் நிறைய இடம் இருக்கும். சில சமயம் நின்று போவோம், காண்டு போவோம். ரொம்ப பிரமாதமான பஸ். அதே 8476ங்கிறது கொஞ்சம் பழைய பஸ் மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுவும் பிரமாதமாக செல்லும். ரைட் டயத்தில் கொண்டு போய் விட்டுருவோங்களே, எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே. ஆனால் நாங்கள் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு தாண்டி அந்த பஸ்களில் சாதாரணமாக பயணம் செய்ததில்லை. இவ்வாறாக இருந்தது அந்த அனுபவம். அப்புறம் பஸ்கள், அந்த வயசு இளம் வயசு பஸ்களில் இருக்கிற இளம் பெண்கள் எங்களுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். ஒரு சமயம் பஸ்ஸில் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் ஒரே பக்கமாக வண்டி போகிற பக்கமாக பார்த்துட்டு உட்காண்டிருக்க முடியாத சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. எதிர்த்து பார்த்து சீட்டிங் இருந்து திடீர்னு மாற்றிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், முன்னாடி ஒரு பெரிய நிலக்கண்ணாடியை வச்சுருந்தா வண்டியில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறான்னு தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அந்த கண்டக்டர், இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான கமெண்டெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க, இது கௌரவமான கம்பெனி, தெரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டார். பாருங்க, மறக்க முடியாது. இதுதான் கல்லூரி நாட்களில் டிவிஎஸ் பஸ்ஸில் சென்ற அனுபவம். ரொம்ப அருமையாக, ரொம்ப இனிமையாக இருந்தது அந்த நாட்கள். இதை உங்களுடன் சேர்ந்து ஷேர் செய்து கொள்ளத்தான், வேறு ஒன்றும் இல்லை. டிவிஎம் சுந்தரம் ஐயங்கார் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரமும் நன்றியும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.